வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மொழியாக்கம் செய்வதை செம்மைப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசின் திட்டப் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோவிட் பரவலை முன்கூட்டியே தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாஹில் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி கடலில் கலக்கும் புன்னக்காயலில் தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழியாக்கம் செய்வதை செம்மைப்படுத்துவதற்கு கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், காசி தமிழ்ச்சங்கம விழாவில் தாம் ஆற்றிய உரை பாஷினி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழாக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டிலேயே நேரடியாக இவ்வாறு மொழியாக்கம் செய்யப்படுவது முதன்முறை என்றும் பிரதமர் கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, செயற்கை நுண்ணறிவு கருவியான பாஷினியை பொது மேடையில் முதன்முறையாக பயன்படுத்தினேன். மேடையிலே நான் ஹிந்தியிலே உரையாடினேன். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவியான பாஷினி காரணமாக அங்கே இருந்து தமிழர்களால் என்னுடைய உரை உடனடியாக தமிழில் கேட்க முடிந்தது. ஒருவர் ஒரு மொழியில் உரையாற்ற மக்கள் உடனடியாக அந்த உரையை தங்களுடைய மொழியில் கேட்கக்கூடிய நாள் தொலைவில் இல்லை. இந்த தொழில்நுட்பம் நமது பள்ளிகளில், நமது மருத்துவமனைகளில், நமது நீதிமன்றங்களில் பரவலான முறையில் பயன்படுத்தப்படும் போது எத்தனை பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். உடனடி மொழிமாற்றத்தோடு தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் மேலும் ஆராய்ச்சி செய்யுங்கள். அவற்றை 100% பிசிறு இல்லாதவையாக ஆக்குங்கள் என்று நான் இன்றைய இளைஞர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். சந்திரயான் 3 வெற்றி, த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் குறும்படத்திற்கு கிடைத்த ஆஸ்கர் விருது, நமது விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் படைத்த சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, நாட்டு பாடலுக்கு ஆஸ்கார் விருது கிடைத்த போது தேசம் முழுவதும் சந்தோஷத்தில் திளைத்தது. தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் படத்திற்கு விருது கிடைத்த வேளையில் யார்தான் உவகை பூத்திருக்க மாட்டார்கள்? இவற்றின் வாயிலாக உலகம் பாரதத்தின் படைப்பாற்றலைக் கண்டது. சுற்றுச்சூழலோடு நமக்கிருக்கும் லயிப்பை புரிந்து கொண்டது. இந்த ஆண்டு விளையாட்டுகளிலும் கூட நமது தடகள வீரர்கள் வலுவான முறையிலே தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்கள் 107 பதக்கங்களும், ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 111 பதக்கங்களும் வென்றார்கள். கிரிக்கெட் உலக கோப்பையில் பாரத விளையாட்டு வீரர்கள் நன்கு விளையாடி அனைவரின் இதயங்களையும் கொள்ளை கொண்டார்கள். 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான T20 உலக கோப்பையில் நமது பெண்கள் கிரிக்கெட் அணியின் வெற்றி மிகவும் உத்வேகம் அளிக்க வல்லது. பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அரசின் திட்டப் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் தேஸ்பூர் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்ற புதிய இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மக்களின் செம்மையான வாழ்க்கை முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவே புதிய இந்தியா வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்புத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்குரியது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மாணவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்வதோடு பண்பிலும் தழைத்தோங்க வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவலை முன்கூட்டியே தடுக்கும் வகையில் மாநில அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாஹில் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள அவர் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோவிட் பரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசிய இணையமைச்சர் திரு பாஹில், மத்திய அரசின் சுகாதார திட்டங்கள் முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார்.
சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட் JN1 வகை தொற்று குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் புதுதில்லியில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் இணையமைச்சர் திரு SP சிங் பாஹேல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தாமிரபரணி ஆறு கடலில் சேரும் புன்னக்காயலில் தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புன்னக்காயல் கிராமத்தில் நிவாரண உதவிகளை மக்களுக்கு வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாமிரபரணி ஆற்றுப் பகுதியான ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் உடைப்புகள் சரி செய்யப்பட்டு வலுவான தடுப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கணக்கெடுப்பு பணியை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் வலையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராஜ் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது பற்றியும், பெண்களுக்கான திட்டங்கள் பற்றியும், காசநோய் தடுப்பு முறைகள் பற்றியும் தங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவித்தார். விவசாயத்திற்கு நவீன ட்ரோன் கருவி முறையில் எப்படி மருந்து அளிப்பது என்பது பற்றி விரிவாக நேரடி விளக்கம் அளித்தார்கள். அஞ்சலகத்தில் பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன திட்டங்கள் உள்ளது என்பது பற்றியும், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து காசநோய் TB பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விளக்கம் அளித்தார். திட்டங்கள் எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் எல்லாம் விருப்பத்தோடு ஆர்வங்களுடன் பார்த்து சென்றனர். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 6000 ரூபாய் வழங்கப்படுவது தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று விவசாயி திருமதி அழகம்மாள் தெரிவித்தார். விவசாயத்துல கிசான் திட்டத்திலிருந்து பயன்படுது. வருஷத்துக்கு 6000 கொடுப்பாங்க. களை எடுக்கிறதுக்கு, மருத்துவாங்க, உரம் எல்லாத்துக்கும் பயன்படுது. அது நல்ல உதவியா இருக்கு. 2000 ரூபாய் ஏற்றிடுறாரு. அதை வாங்கி நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது நாங்க விவசாயம் பார்க்கோம். களை எடுக்கிறதுக்கு வெங்காயம் நட்டுறோம், கடலை போடுறோம், நட்டந்தே வருது. அந்த ரூபாய் கொடுக்குறது எங்களுக்கு உதவியா இருக்கு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்று முதல் 4ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளிலும், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சென்னை மாநகர காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான திருநங்கை முன்மாதிரி விருதுக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை கொத்தனூர் பகுதியில் சாரண சாரணியர் இயக்கத்தின் கீழ் மாணவர்களுக்கு 3 நாள் முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கழுகுகள் கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்தி. ஸ்காட்லாந்து 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஸ்குவாஷ் பட்டத்தை இந்தியாவின் அனஹத் சிங் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் ஸ்காட்லாந்தின் ராபின் மெக் ஆல்பைனை 11-6, 11-1, 11-5 என்ற செட்களில் வென்றார். தில்லியைச் சேர்ந்த அனஹத் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் சாதனை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மொழியாக்கம் செய்வதை செம்மைப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசின் திட்டப் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோவிட் பரவலை முன்கூட்டியே தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாஹேல் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி கடலில் கலக்கும் புன்னக்காயலில் தடுப்பணை கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார்.
தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.